அடுத்த கொஸ்டின் போகலாமா? 12th ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் சிம்பிளிஃபைடு. டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனால நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் மெசேஜ் இஸ் கன்வேடு த்ரூ த ஸ்டோரி டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா? டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனாலேருந்து நமக்கு என்ன கருத்து தெரிவிக்கப்படுது, நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்ன கருத்து இந்த கதையிலேருந்து சொல்லப்படுது நமக்கு அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போது அதிலிருந்து என்ன கருத்து நமக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். த மெசேஜ் கன்வேடு த்ரூ த ஸ்டோரி டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. இந்த டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனான்ற கதையிலேருந்து நமக்கு என்ன கருத்து நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, லவ் அண்ட் அஃபெக்ஷன் இஸ் த பேசிக் காஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் எர்த். இந்த பூமி சுழல்றதுக்கு அடிப்படை காரணம் அன்பும் அரவணைப்பும். அன்பும் அரவணைப்பும் தான் இந்த பூமி வாழ்கிறது இன்றைக்கி வரைக்கும் சுழன்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். நம்ம சயின்ஸில் 1000 காரணம் சொல்லலாம், ஆனால் அன்பு அரவணைப்பும் தான் ஒரு பூமியை சுழற்சிக்கு முக்கிய காரணம்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்ல வருது. டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனாலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, லவ் அண்ட் அஃபெக்ஷன் இஸ் த பேசிக் காஸ். பேசிக்னா அடிப்படை காரணம். எதுக்கு அடிப்படை காரணம்? எக்ஸிஸ்டன்ஸ்னா இன்றைக்கி வரைக்கும் தோற்றத்தில் இருக்கிற ஆஃப் தி எர்த்து. இந்த பூமி இன்னைக்கு வரைக்கும் சுழன்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் அன்பும் அரவணைப்பும். யாரோட அன்பு அரவணைப்பு? தம்பிங்க நிக்கோலோ ஜேக்கப்போவோட அன்பு, அவங்க அக்கா மேலே லூசியா மேலே வச்சுருந்த அன்பும் அரவணைப்பும் தான் இந்த கதைக்கு ஒரு இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற நல்ல கருத்து. அதான் டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. அந்த 2 பேரும் தான் 2 பெரிய மனுஷனுங்க மாதிரி அந்த பொறுப்பு, அவ்வளோ பொறுப்பாக அவங்க அக்காவை பார்த்துக்கிறானுங்க. அடுத்த பாயிண்ட்டு, த ஹார்ட் ஒர்க் ஆஃப் பிரதர்ஸ் நிக்கோலோ அண்ட் ஜேக்கப்போ. அந்த கடின உழைப்பு, நிக்கோலோ ஜேக்கப்போவோட கடின உழைப்பு என்னென்ன கடின உழைப்பு என்னென்ன பண்ணானுங்க? செல்லிங் ஃப்ரூட்ஸு, நியூஸ் பேப்பர்ஸு, ஷைனிங் ஷூஸு அண்ட் கண்டக்டட் டூரிஸ்ட் ரவுண்ட் த டவுன். அந்த பேப்பர் விற்று, பழங்கள் விற்று, ஷூக்கு பாலிஷ் போட்டு டூரிஸ்டெல்லாம் வந்து சுற்றுலா பயணிகளையெல்லாம் அந்த ஊர் வெரோனா சிட்டியை சுற்றி காமிச்சது. இதிலிருந்து இந்த இவ்வளவு கடினமாக வேலை பார்த்து இத்தனை வேலை, ஒரு 2 பசங்க எத்தனை வேலை பார்த்துருக்கானுங்க பாருங்கள். அண்ட் ஏர்ன்டு டு க்யூர், இவ்வளோ வேலை செஞ்சு அவனுக்கு சம்பாரித்தது எதுக்கு? டு க்யூர் தேர் சிஸ்டர் லூசியா, அவங்க அக்காவை காப்பாற்றுறதுக்கு. எதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு? சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் ஸ்பைன். அவங்க அக்கா வந்து டிபி வியாதியில், டியூபர்குலோசிஸ் ஆஃப் ஸ்பைனில் அவளுக்கு டிபி, அதில் அந்த பிள்ளை அவஸ்தைப்பட்டுருக்குது. அந்த நோயிலேருந்து அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த பசங்க 2 பேரும் அத்தனை வேலைகள் பார்த்துருக்குறானுங்க. ஹூஸ் இன் ஹாஸ்பிட்டல் வுட் சர்டன்லி ரெக்கவர். அதாவது அவங்க அக்கா வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறா. இதுக்காக அந்த ட்ரீட்மெண்ட்டு செலவுக்காகத்தான் அந்த பசங்க இவ்வளோ வேலை பார்த்து சம்பாதிக்கிறானுங்க. இந்த இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா நமக்கு, ஹூ இஸ் இன் ஹாஸ்பிட்டல், அந்த லூசியா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா. வுட் சர்டன்லி, உறுதியாக அந்த பிள்ளை குணமடைஞ்சு வீடு திரும்பும் அப்படின்னு நம்பப்படுது, அந்த பசங்களோட அந்த விடாமுயற்சி. அடுத்து 3வது பாயிண்ட்டு, டெடிகேஷன் அண்ட் டிவோஷன் வில் டெஃபினெட்லி ரிவார்டட். டெடிகேஷன் டிவோஷன் வில் பி டெஃபினெட்லி ரிவார்டட்னா, ஒரு கண்ணும் கருத்துமாக ஒரு வேலையை செஞ்சோம்னா அது உறுதியாக பலன் அளிக்கும். டெடிகேஷன், ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபாடோட ரொம்ப பயபக்தியோட ஒரு வேலையை செஞ்சோம்னா அது உறுதியாக வில் பி டெஃபினெட்லி ரிவார்டட், அது கண்டிப்பாக பலன் கொடுத்தே தீரும். அதே மாதிரி ட்ரூ லவ் அண்ட் அஃபெக்ஷன் சர்டன்லி, உண்மையான அன்பும் உண்மையான அரவணைப்பும், அப்புறம் சின்சியாரிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க்கு, ரொம்ப நேர்மையாக உழைக்கிறது. நேர்மை இல்லாமல் உழைக்கிறதுக்கு சும்மா ஏன்னா தானான்னு பொழுத கழிக்கிறதுக்கு வேலை பார்க்குறது கிடையாது. சின்சியராக வேலை பார்க்கணும். நேர்மையான உழைப்பும் நேர்மையான கடின உழைப்பு வில் நெவர் கோ இன் வெயின். அதுதான் அது எப்போயுமே வீண் போகாது. வில் நெவர் கோ இன் வெயின்னா கண்டிப்பாக வீண் போகவே போகாது. திருப்பி இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ராமா, நல்லா பார்த்துக்கோங்க. டெடிகேஷன் அண்ட் டிவோஷன், ஈடுபாடு, பயபக்தியோட கண்ணும் கருத்துமாக ஒரு வேலையை பார்க்குறது வில் பி டெஃபினெட்லி ரிவார்டட். கண்ணும் கருத்துமாக பயபக்தியோட ஒரு வேலையை பார்த்தோம்னா அது உறுதியாக நமக்கு பலன் அளிக்கும். டெஃபினெட்லி உறுதியாக பலன் அளிக்கும். ரிவார்டட்னா நமக்கு பலன் அளிக்கும். அதே மாதிரி ட்ரூ லவ் அண்ட் அஃபெக்ஷன், ட்ரூ லவ் உண்மையான அன்பும் அரவணைப்பும், அதோட சின்சியாரிட்டி நேர்மையும் கடின உழைப்பும், அது நிச்சயமாக வீண் போகவே போகாது. வில் நெவர் கோ இன் வெயின், கண்டிப்பாக அது வீண் போகவே போகாது. அடுத்து 4th பாயிண்ட்டு, ஈவன் த ஏஜ்டு ஜென்டில்மென்
ஃபெயில்ஸ் டு பிஹேவ் ஆஸ் ஜென்டில்மேன். இது நல்ல பாயிண்ட்டு. ரொம்ப வயது முதிர்ந்த பெரிய மனுஷங்க இருக்காங்கல்ல, அவங்க கூட தன்னை பெரிய மனுஷனாக காமிச்சிக்கிறதுக்கு தவறிடுறாங்க. நிறைய கெட்ட பழக்கங்கள், நல்ல தப்பான செயல்கள் செஞ்சு பெரிய மனுஷங்களே பெரிய மனுஷங்களாக நடந்துக்கிறாத காலத்தில் இந்த குட்டி பசங்க, பட் பீயிங் சில்ட்ரன் ஆஃப் ஏஜ் 13 and 12, இந்த 13-12 வயசு குழந்தைங்க நியர்லி ரியாக்ட்ஸ் மோர் தேன் அ ஜென்டில்மேன். அதாவது இந்த குட்டி பசங்க 13-12 வயசு பசங்க பெரிய மனுஷனை விட ரொம்ப அழகாக பெரிய மனுஷத்தன்மையாக நடந்துக்கிறானுங்க. புரியுதா? ஈவன் த ஏஜ்டு ஜென்டில்மேன், 4வது பாயிண்ட்டு. ஈவன் த ஏஜ்டு ஜென்டில்மேன், வயசு முதிர்ந்த பெரிய மனுஷங்களே ஃபெயில்ஸ் டு பிஹேவ், தவறிடுறாங்க. என்னாவது எதில் தவறுறாங்க? பெரிய மனுஷனாக நடந்துக்கிறதுக்கு தவறிடுறாங்க. ஆனால் பட் பீயிங் சில்ட்ரன், குழந்தைங்களாக இருந்தும் ஆஃப் த ஏஜ் 13-12 வயசில் 13 and 12 நியர்லி ரியாக்ட்ஸ் மோர் தேன் அ ஜென்டில்மேன். பெரிய மனுஷனை விட ரொம்ப தன்மையாக அந்த குட்டி பசங்க அவங்களோட நடத்த அவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கு. அடுத்து 5வது பாயிண்ட்டு. இன் தி சைல்டுஹுட் தேர் மெச்சூரிட்டி ரிவீல்ஸ். இந்த குழந்தை பருவத்தில் அவங்களோட பெருந்தன்மை, பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறாங்களே, ரிவீல்ஸ் தேர் ஜென்டில்னஸ், அவங்களோட பெருந்தன்மையை வெளிப்படுத்துது. அண்ட் ரெஃபர்ஸ் தெம் ஆஸ் ஜென்டில்மேன். இதிலிருந்து அவங்கள பெரிய மனுஷன், அந்த வெரோனா சிட்டியோட பெரிய மனுஷன்னே அவங்கள வெளிப்படுத்துது. இந்த குழந்தை பருவத்தில் இருந்த இந்த சைல்டுஹுட், இந்த குழந்தை பருவத்தில் இருந்து தேர் மெச்சூரிட்டி, அவங்களோட நல்ல பெரிய மனுஷ தன்மையாக நடந்துக்கிற அந்த மெச்சூரிட்டி, ஏன்னா குடும்ப பொறுப்பு, அந்த பொறுப்புலேருந்து ரிவீல்ஸ்னால் வெளிப்படுத்துது. எதை வெளிப்படுத்துது? தேர் ஜென்டில்னஸ், அவங்களோட பெரிய மனுஷ தன்மையை வெளிப்படுத்துது. அண்ட் ரெஃபர்ஸ் தெம், அதிலிருந்து அவங்களை குறிப்பிடுது. என்னென்னு குறிப்பிடுது? தெம் ஆஸ் ஜென்டில்மேன், அவங்கள பெரிய மனுஷனுங்கன்னு அவங்கள குறிப்பிடுது. இந்த கதையிலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிற மெசேஜ் இதுதான். இதிலேருந்து நீங்கள் என்ன செய்யணும்? முக்கியமாக பாயிண்ட்டாக எழுதக்கூடாது. பாயிண்ட்டாக நீங்கள் படிக்கிறதுக்கு வசதிக்காக தான் நான் பாயிண்ட்டாக போட்டிருக்கேன்னு சொன்னேன். எழுதும்போது மொத்தமாக ஒரே பேராகிராஃபாக எழுதுங்க. அப்புறம் முக்கியமானது எழுதி வச்சு படிங்க. எழுதி நோட்டில் இதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா சொல்லுங்களா? அழகாக படிங்க, பயப்படாமல் ஜாலியாக படிங்க, ஃப்ரீயாக படிங்க. கிட்டத்தட்ட வந்த பாயிண்ட்ஸே தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து பாருங்களேன். செல்லிங் ஃப்ரூட்ஸு, செல்லிங் நியூஸ் பேப்பரு, ஷைனிங் ஷூஸு, அப்புறம் கண்டக்டட் டூரிஸ்ட் ரவுண்ட் த டவுனு, இது அப்போ இந்த மாதிரி பாயிண்ட் படித்ததே தான் திரும்ப திரும்ப வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். படித்ததே திரும்ப படிக்கிற மாதிரி ஒன்றும் பயப்படாமல் படிங்க. இது ஈஸியாக தான் இருக்கும். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? பாய்.